Hello friends, welcome to Homemakers Bowl. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அம்மணி கொழுக்கட்டை இல்லனா மணி கொழுக்கட்டைன்னு சொல்வாங்க. அரிசி மாவை பயன்படுத்தி செய்யற அந்த கொழுக்கட்டையை நம்ம இன்னைக்கு அவலையும் ரவையும் சேர்த்து நம்ம செஞ்சு பார்த்திருக்கோம். ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு டிஃபரண்டா இத செஞ்சு பாருங்க. விநாயகருக்கு அவலுமே ரொம்பவே விசேஷமானதுதான். அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பொருளும் கூட. நம்ம ஏற்கனவே பிடி கொழுக்கட்டை, பூரணம் கொழுக்கட்டை, பலவிதமான கொழுக்கட்டை ரெசிபீஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டைம் கிடைக்கும் போது செக் பண்ணுங்க. இப்போ இதை எப்படி செய்யறதுன்றதை நம்ம பார்த்துடலாம். இதுக்கு ஒரு கப்பு கெட்டி அவல் நான் எடுத்திருக்கேன். நீங்க லேசான அவல் கூட எடுத்துக்கலாம். ஊற வைக்கிற டைம் மட்டும்தான் மாறுபடும். இப்போ இந்த கெட்டி அவலை நல்லா அலசிட்டு வந்துடலாம். அலசிட்டு வந்துட்டு இது கூடவே நம்ம வந்து 1/4 கப்பு ரவை சேர்த்துக்கிறோம். எந்த கப்புல அவல் எடுத்தீங்களோ அதுல 1/4 கப்பு ரவை எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு தயிர், புளிக்காத தயிரா எடுத்துக்கோங்க. அதை சேர்த்து தான் இப்போ நம்ம ஊற வைக்க போறோம். இப்போ நான் கெட்டி அவல் எடுத்ததுனால இது 1/2 மணி நேரம் கிட்ட நான் ஊற வைக்கிறேன். இதுக்கு வந்து 10 இருந்து 15 நிமிஷம் லேசான அவலுக்கு போதுமானதா இருக்கும். இப்போ இது கூடவே நம்ம 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து நம்ம வந்து கலந்துட்டு நல்லா ஊற வச்சிடலாம். இதுக்கு காரம் வந்து நம்ம சேர்க்கணும். காரம் வந்து பச்சை மிளகாய் சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கொழுக்கட்டையை வந்து நம்ம வந்து உருண்டையாக பிடிக்கும் பொழுதோ இது பண்ணும்போதோ திப்பி திப்பியாக வரும். அதுக்கு பதிலாக நீங்கள் தூள் கூட சேர்த்துக்கலாம். அதாவது தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். அது இல்லாமல் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணியிருக்கேன்னா சில்லி ஃப்ளேக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, காஞ்ச மிளகாவை நல்லா மிக்சியில் ஓட்டினீங்கன்னா அப்படியே பொடி பொடியாக வரும். அது வந்து காரத்துக்கு தெரியும், நம்மளுக்கு அழகாக ரெட் ரெட்டாக புள்ளி புள்ளியாக தெரியும். அதுக்காக நான் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கேன். இது உங்கள் விருப்பம் தான், நீங்கள் தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து காரத்துக்கு அந்த மிளகாயை வந்து நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாயை நல்லா பொடி பண்ணிவிட்டு காஞ்ச மிளகாயை மிக்சியில் பொடி பண்ணி அதை வந்து நான் இது கூட சேர்த்து கலந்து இதை வந்து நான் இப்போ 1/2 மணி நேரம் ஊற வைக்கிறேன். உப்பு அந்த காரம் அவ்வளோதான் இதில் நம்ம சேர்த்து ஊற வைக்க போகிறோம். இது ஊறட்டும். 1/2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்றதையும் இதை எப்படி நம்ம வந்து கொழுக்கட்டையாக உருட்டி நம்ம வேக வைக்கணுன்றதையும் நம்ம பார்க்கலாம். உருட்டி வேக வைக்கும் பொழுது நம்ம கேரட் துருவலும் இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். அப்போவுமே இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாகவும் இருக்கும். நிச்சயமாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நான் மற்ற கொழுக்கட்டை ரெசிபிஸ் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். இப்போ இது 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு பாருங்க. நல்லா இந்த தயிரெல்லாம் இழுத்துட்டு நல்லா வந்து ஊறி நல்ல மாவு பதத்துக்கு இருக்கு. இப்போ வந்து 1 கேரட் நான் துருவி இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை வந்து பிசைஞ்சு விடுங்க. நல்லா இந்த அவலுமே நல்லா வந்து அதாவது ஊறி நல்ல மாவு மாதிரி ஆயிருக்கும். நல்ல திப்பி திப்பியாக இருந்ததுன்னா உங்களுக்கு உருட்டை வராது. அப்புறம் உதிர்ந்து போயிடும். நம்மளுக்கு இந்த தயிரும் இந்த இதுவும் கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். கரெக்டாக நமக்கு பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கிறதுக்கு நல்லாவே வரும். இப்போ வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இப்போ உருண்டையாவோ குட்டி குட்டி உருண்டையாவோ இல்லை மீடியம் சைஸ் உருண்டையாவோ நீங்கள் வந்து அழகாக உருட்டி இட்லி தட்டை நல்லா எண்ணெய் தடவி நல்லா வந்து தடவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இட்லி தட்டில் தான் வேக வைக்க போகிறோம். நீங்கள் ஸ்டீமர் மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நான் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இட்லி தட்டெல்லாம் நான் முன்னமே சொன்ன மாதிரி எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம உருண்டை அழகாக வந்து உருட்டி நம்ம வந்து இதை ரெடி பண்ணிக்கலாம். கையில் வந்து லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. அதுவே வந்து உங்களுக்கு ஒட்டாமல் அழகாக வரும். இப்போ பாருங்க, இது வந்து நான் மீடியம் சைஸ் உருண்டையாக தான் உருட்டியிருக்கேன். நீங்கள் பொறுமையாக குட்டி குட்டியாக உருட்டுறதா இருந்தாலும் சின்ன சின்ன உருண்டைகளாக நீங்கள் வந்து உருட்டி வேக வச்சுக்கலாம். இந்த அவலுமே நல்லா வந்து நம்மளுக்கு உருட்டுறதுக்கு வரும். ஏன்னா நல்லா வந்து தயிரில் ஊறி இருக்கும். அதனால மாவு மாதிரி ஆயிருக்கும். அதனால பொறுமையாக நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாகவும் உருட்டலாம். இல்லை இந்த மாதிரி நான் தட்டையாக குட்டி குட்டி இட்லி, மினி இட்லி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் தட்டையாக தட்டி கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். இப்போ நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இப்போ இட்லி பானையில் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போயே இது வந்து நல்லா சாஃப்டாக இப்படியே கூட பசங்க சாப்பிட்ருவாங்க. ஆனால் நம்ம இது கூட கொஞ்சம் காரம் எல்லாமே சேர்த்து சாப்பிடும் பொழுது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது இருக்கட்டும். இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஒரு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு அது எந்த எண்ணெயாக வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்து கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன்.
இது எல்லாமே நல்லா பொரியட்டும். கடலைப்பருப்பு உங்கள் விருப்பம்தான், வேண்டான்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. கூடவே பெருங்காயம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை கிள்ளி சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, நல்ல மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு சாப்பிடும் பொழுது. இப்போ இதை எல்லாமே நல்லா கலந்து விட்டு நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கிற அந்த அவல் கொழுக்கட்டையை இதில் நம்ம சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கலவைக்கு நம்ம உப்பு சேர்க்கணும். நம்ம அவலில் உப்பு சேர்த்தோம், இப்போ நம்ம இதை செய்கிற இந்த கலவைக்கு நம்ம வந்து உப்பு சேர்க்கணும். அதனால 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அது உங்கள் தேவைக்கு பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்கிற இந்த அவலை வந்து இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா இந்த கடலைப்பருப்பு அந்த எண்ணெயில் இதை ஒரு நல்லா 2 நிமிஷம் கிளறிட்டு இதில் வந்து இட்லி பொடி நான் ரெடி பண்ணி நம்ம வீட்டில் எப்போவுமே வச்சுருப்போம் இல்லையா, அந்த இட்லி பொடியை ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு என் காரத்துக்கு, எங்கள் வீட்டு காரத்துக்கு நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி காரம் சேர்த்துப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே கொத்தமல்லி இலையை நல்லா கிள்ளி பொடி பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துருங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை நான் துருவி வச்சுருக்கேன். அதாவது ஒரு 1/4 கப் அளவுக்கு, 3லேருந்து 5 டேபிள் ஸ்பூனாவது இருக்கும். தேங்காய் நிறைய சேர்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். அதையும் வந்து துருவன தேங்காவையும் இதில் சேர்த்து இப்போ நல்லா வந்து கிளறி எடுக்க வேண்டியதான். அவ்வளோதான், நம்ம அவல் மினி கொழுக்கட்டை சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக அவலில் செஞ்சதை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருக்கும். நம்மளுக்கு அரிசி மாவில் செஞ்ச கொழுக்கட்டை வந்து எப்படி சாஃப்டாக இருக்குமோ அதே அளவுக்கு சாஃப்டா அவல் ரவை சேர்த்து இந்த தயிர் சேர்த்து செய்யும் பொழுது ரொம்பவே நல்லா இருந்தது. இதில் நீங்கள் பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்க தேவையில்ல. டைரெக்டாக இப்படியே செஞ்சிங்கனாலே நல்ல சாஃப்டான மணி கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த விநாயகர் சதுர்த்திக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். மற்ற வீடியோஸ் லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். கடைசியாக இதில் வந்து நீங்கள் எலுமிச்சம்பழம் பிழியணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஒரு புளிப்பு ஃப்ளேவர், அதாவது டேங்கி ஃப்ளேவர் வேணும்னு நினைக்கிறவங்க அதையும் பிழிஞ்சிட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்த ரெசிபியில் சீக்கிரமே சந்திப்போம். தேங்க்யூ.